நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, ஆக்டர் விஜய், சாரி சிஎம் விஜய் அவர்கள் மாரத்தான் ஓடி இருக்காரு. 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. மக்களோட மக்களா சேர்ந்து ஓடி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா பின்னாடி ஓடி வந்தது பூரா போலீஸா. மாரத்தான் ப்ரொஃபஷனலா மாரத்தான் ஓடுறவங்க சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீடியோ போட்டாங்க. நாங்கெல்லாம் சிஎம் கூட சேர்ந்து ஓடலான்னு ரொம்ப ஆசையா வந்தோம், மாரத்தான் ஓடலான்னு. ஆனா எங்களை யாரையும் போலீஸ் செக்யூரிட்டில அலோவ் பண்ணல, கயிறு போட்டாங்க. நாங்கெல்லாம் பேக்ல நிக்கிறோம். ஆனா பொதுமக்களோட சிஎம் ஓடுற மாதிரி ஷூட் பண்ணாங்க. அதான் ரீல்ஸ் முதல்வர் தானே, ரீல்ஸ் ஆச்சுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த ரீல்ஸுக்காக சட்டசபையில பேசினது எப்படி ஒரு 10 ரீல்ஸ் தேரும்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு ஓடின இந்த 3 கிலோமீட்டர் மாரத்தான ஒரு 30 ரீல்ஸா தயார் பண்ணிருவாங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்ம சிஎம் இருக்கும். ஸோ போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. ஆனா ஹையர் ஆபீசர்ஸ் கவர்மெண்ட்லாம் எங்களுக்கு அலோவ் பண்ண விரும்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் போலீஸ் பார்த்து கிளியர் பண்ணாங்க. நம்மள மாதிரி பப்ளிக்ல யாரும் இல்ல. அவங்க எதுவும் ஒரே பப்ளிக் தான் ஓடுற மாதிரி அப்படியே அவங்க போலீஸ் ஓடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பாதுகாப்புனா இருக்கும். ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் டைமிங்கோட கரெக்டா பண்ணல பாத்தீங்களா? சோ அப்புறமா நான் நிறைய ஈவென்ட்டும் பண்ணிருக்கேன். அப்படி என்ன அலோவ் பண்ணல பாருங்களேன். அவங்க ஹையர் ஆஃபீஸர் ஆல்ரெடி சில பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க தான் அங்க ஓட வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்களா, அது அப்படியே நியூஸ்ல பிரஸ் என்ன பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரஸ் என்ன பண்ணாங்க அப்படி மக்கள் வந்த மாதிரி அழகா நியூஸ்ல. சரியா? ஜெகதீஷ் தலைமையில இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ், ஆதவ அர்ஜுனா தலைமையில இருக்கிற அவங்களுடைய மாஃபியாவும் லாட்டரி மாஃபியாவும் சேர்ந்து 30 ரீல்ஸ் தயார் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதை விடுங்க. நான் சொல்ல வந்த மேட்ரு என்னன்னா, ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, இது வரைக்கும் இந்த மாதிரி 3 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடின முதலமைச்சரை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவர் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை இனிமே நம்ம நியூஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. வர வர இன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த சீஃப் மினிஸ்டர் எத்தனை கிலோமீட்டர் எல்லாம் மாரத்தான் ஓடினாங்க அப்படின்னு. அதை விடுவோம். நாங்க தான் இவர் ஓடினதை ஏற்கனவே பார்த்திருக்கோமே. தமிழ்நாட்டு மக்கள், அதுவும் திருச்சியில வசிக்கின்ற என்ன மாதிரியான மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர் இவரோட ஓட்டம். ஏன்னா திருச்சியில இருந்து ஒரு 120-130 கிலோமீட்டர்ல இருக்கிற கரூர்ல 43 பேர் மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்து விட்டு அங்க இருந்து தலை தெறிக்க பின்னங்கால் பெரடில அடிபட ஓடி வந்தாரு பாருங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. அப்ப எல்லாரும் பிரஸ் எல்லாம் கத்திட்டு, சார் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க சார், நில்லுங்க சார், உங்களாலதான் சார், அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார்னு சொல்லும் போது அந்த பேக்க தூக்கிட்டு ஒன்னாரு பாருங்க ஏர்போர்ட்டுக்குள்ளார. அதெல்லாம் பார்த்தவங்க நாங்க. இது என்ன ஜுஜுபி, 3 கிலோமீட்டர் ஓடினாராம். ரொம்ப பெருமையா பீத்திக்கிறாரு ஆதவ அர்ஜுனா. 130 கிலோமீட்டர் ஓடி வந்தாரு. அதுக்கப்புறம் திருச்சியில இருந்து சென்னைக்கு 360 கிலோமீட்டர் ஓடினாரு. பிளைட்ல கொஞ்சம் சீக்கிரமா போயிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தாச்சு ஆதவ் சார். புதுசா ஏதாவது சொல்லுங்க, புதுசா கண்டென்ட் ரெடி பண்ணுங்க. ரீல்ஸுக்கு வேணும்ல, அடுத்தடுத்து போட்டு யோசிப்பாங்களோ என்ன பண்ணலான்னு. நேத்து அப்படிதான் பஸ் 300 பஸ்ஸ 8 கோட்டத்துல இருந்து அங்கங்க பாடி கட்டி அந்த வண்டிங்களை பூரா சென்னைக்கு கொண்டு வந்து 3 நாளா அந்த டிரைவர்ஸ் எல்லாம் பஸ்ஸுக்கு கீழே படுத்து கிடந்து நேத்து எந்திரிச்சு அவரு கொடி ஏத்தி அசைச்சு அனுப்பிச்சு துவக்கி வச்ச பிறகுதான் அந்த பஸ் டிரைவர் எல்லாம் அவங்கவுங்க ஊர் போய் சேர்ந்திருக்காங்க. அந்த கோட்டம் போய் சேர்ந்திருக்கு அந்த பஸ்கள் எல்லாம் பனிமனைக்கு. அது ஒரு ரீல்ஸ், அது ஒரு 10 ரீல்ஸுக்கு தேர்வு இல்லையா? ரீல்ஸ் ஆட்சி, ரீல்ஸ் முதல்வர், ரீல்ஸ் அமைச்சர்கள், ரீல்ஸ் நிர்வாகிகள். நம்மளும் இதுக்கெல்லாம் பழகிக்குவோம். பாய்.